அம்பேத்கரின் கனவு நனவாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் திமுகவுடன் கைகோர்த்து நிற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். குன்றத்தூரில் அம்பேத்கரின் வெண்கல சிலை திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், திமுகவிற்கு கட்டுப்பட்டு நாங்கள் உழலவில்லை என்றும் கருத்தியலில் உறுதிப்பாட்டோடு இருப்பதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரால் திராவிட அரசியலையே இன்றைக்கு பலர் கேவலமான முறையிலே விமர்சித்து வருகிறார்கள். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியலை எதிர்ப்பதாக அமையும். திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது திமுக பெரியார் என்கிற அளவிலே மட்டும் நின்று விடாது. அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலையே எதிர்ப்பதாகத்தான் அமையும். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து உறுதியோடு நிற்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நாம் கைகோர்த்து களத்திலே நிற்கிறோம். இதனால் பல்வேறு அவதூறுகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எனக்கு எதிராக பரப்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உழன்று கிடக்கிறோம் என்று விமர்சிக்கிறார்கள். கருத்தியலில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம், அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம், அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம்.